வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாதம் பலன் பார்க்க போகிறோங்க. மார்ச்ன்றது ரொம்ப புனிதமான மாதம். முக்கியமாக தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. என்னென்ன புனித மாதம் அப்படின்னா, உங்களுக்கு மாசி மகம் வருது மார்ச் 3. அதுக்கப்புறம் பங்குனி உத்திரம், நம்ம முருகன் வள்ளி தெய்வானை கல்யாணம் நடந்தது பங்குனி உத்திரம். முக்கியமாக முருகனுக்கும் தெய்வானைக்கும் நடந்த கல்யாணம் பங்குனி உத்திரம். மாசி மகத்தில் தான் நம்ம புண்ணிய நதியில் பாவம் கடிக்கிறோன்னா, புண்ணிய நதிங்கன்னா அவங்க பாவத்தை கடிக்கிற நாள் மாசி மகம். இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு சனிப்பயிற்சி நடக்குது. சரிங்களா? வாக்கியம் படி சனிப்பயிற்சி நடக்குது. குரு வக்ர நிவர்த்தி நடக்குது. இன்னொன்று ஒரே கட்டத்துள்ள 5 கிரகம், கும்பத்திலே கிட்டத்தட்ட 5 கிரகம் ஒன்றா இருக்குது. சரிங்களா? அடுத்து அவங்க 15க்கு அப்புறம்லாம் பங்குனி உள்ளே போகும்போது இன்னொரு கட்டத்தில் மீனத்துலலாம் 3 கிரக சேர்க்கை வரப்போகுது. அதனால் நிறைய விஷயங்கள் நடக்குது. மார்ச்சில் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. ப்ராக்டிக்கல் லைஃப்பும் பார்த்திங்கன்னா பாதி பேருக்கு அப்ரைசல் நடக்கிறது மார்ச்சில் தான், பசங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறது மார்ச்சில் தான். அதனால் கிரகத்தில் அவ்வளோ வேலை நடக்குது, நம்ம வாழ்க்கையில் எக்கச்சக்க வேலை நடக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையில் இந்த கிரகத்துங்களை வச்சு என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, எந்தெந்த விஷயம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், அதுக்கு என்ன பரிகாரங்கள், அதுக்கு என்ன தெய்வ வழிபாடுகள், அதை எப்படி பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயில்டாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல போகிறோம். கவனிங்க. கன்னி ராசி லக்னம் சூப்பராக இருக்குங்க. என்ன உங்களுக்கு 7ஆம் பார்வையை சனி பகவான் பார்க்கறதுனால சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆனால் நிறைய நல்ல விஷயங்களை சுற்றி நடந்துகிட்ருக்கு. சரி, நிறைய நல்ல விஷயம். ஃபஸ்ட்டு என்னென்ன நல்ல விஷயம்னு சொல்கிறேன், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். லைஃப் சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, உங்கள் முயற்சி ஸ்தானம் சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த விஷயம் முயற்சி எடுத்தாலும் அதோடைய ரிசல்ட் வந்துடும். ஸ்ட்ரகிள் வரும் சார், அப்போல்லாம் ஒன்றும் இல்லை சார், எவ்வளோ ட்ரை பண்ணுறதாமா, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமான்னுவீங்க. கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஜெயிச்சிருவீங்க. கடைசியில் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ஜெயிச்சிருவீங்க. எந்தெந்த விஷயத்துலலாம் ஜெயிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் விஷயத்தில் ஜெயிப்பீங்க. ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் கையில் பணம் வரும். சுத்தமாக இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் வித்தியாசம். ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க. அதுவும் ஃபேமிலியில் சப்போர்ட் இருக்கும். ஃபேமிலியில் சப்போர்ட் இருக்கும், அதுதான் பெரிய விஷயமே. ஃபேமிலியில் சப்போர்ட் இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக ஃபேமிலியோடு எங்கேயாவது வெளியூர்லாம் போயிட்டு வர மாதிரிலாம் இருக்கும். அது சொல்லுங்க, எல்லோரும் தான் போவாங்க, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நம்ம நிறைய வீடு நான் காட்டுறேன். ஒரே வீட்டில் அப்பா அம்மா அப்பா ஒரு ரூமில், அம்மா ஒரு ரூமில், பசங்க ஒரு ரூம்லன்னு தனித்தனியாக இருப்பாங்க. அவங்க ஒன்றா வெளியே போய் ஒரு 8 வருஷம் இருக்கும். அந்த மாதிரிலாம் எவ்வளவோ வீடு இருக்கும். கன்னிகளே இப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃபேமிலியோடு வெளியே போயிட்டு வர மாதிரி இருப்பீங்க. கஷ்டப்பட்டீங்கன்னா கூட சந்தோஷமாக வெளியே போயிட்டு வர மாதிரி இருக்கும். போகலன்னா போயிட்டு வாங்க, சூப்பராக மாறும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து நீங்கள் எடுக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் ஒர்க் ஆகும். கன்னி நிலராசி, பெண் ராசி. இவங்களுக்கு இந்த நிலம் வாங்கணும், ஃபார்ம் ஹவுஸு, ஊருக்கு வெளியே பிளாட் வாங்குறது, இதெல்லாம் கன்னிக்கு ரொம்ப பிடிக்கும். தங்கம் வாங்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம், நல்லபடியாக நடக்கும். சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் அது நிலம் வாங்க போகிறேன் சார், ஆனால் லைட்டாக தடங்களாகுது சார். தடங்களாகும், ஆனால் வாங்கிடுவீங்க. ஏன்னா உங்கள் 4ஆம் வீட்டை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ தடங்கள் வரும். ஆனால் குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்படின்னா தடை நிவர்த்தி ஆகும். சரிங்களா? அதனால கொஞ்சம் கஷ்டப்படுங்க. எல்லாமே நம்ம உட்காந்த இடத்துல அல்வா மாதிரி கையில் விழாது. கொஞ்சம் கஷ்டப்படுங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அப்படி ஜெயிக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் நிலையாக இருக்கும். தலைவர் சொல்கிற மாதிரி தான், கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்பட்டு நம்மளுக்கு கிடைக்கிறது எப்பவுமே நிலச்சி நிற்கும். சரிங்களா? அதனால் இதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அண்டு நீங்கள் எதுனா வண்டி வாகனம் இந்த மாதிரி எதனா வாங்கணுன்னாலும் தாராளமாக பண்ணலாம். அம்மாவோட சப்போர்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும். அம்மாவோட சப்போர்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும். அப்பாவோட சப்போர்ட்டை ஜாஸ்தியாக கிடைக்கும். தம்பி தங்கச்சிக்கு சொன்ன ஃபுல் ஃபேமிலி சரியாக சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சார், ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம மலர் மருந்து கொடுத்தோம். அப்போ வீட்டில் ரொம்ப சண்டையாக இருந்தார். மலர் மருந்தெல்லாம் சாப்பிட்ட பிறக்கும் ஓரளவுக்கு வீட்டில் ஒரு சுமூக சூழ்நிலை போச்சு. அதுவும் சொன்னார், சார் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சார்னுவாங்க. தெரியல, ஆனால் உங்களுக்கு ஃபேமிலியில் ஹெல்ப் பண்ணுறாங்களா, ஒரு பிரச்சனை ஹெல்ப் பண்ணுறாங்களா, அது மலர் மருந்துக்கு அப்புறம் ஆச்சா, அவ்வளோதான். அதுவே ஒரு ரிலீஃப் மாதிரி. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் என்ன டிசிஷன் கன்னி ராசி லக்னம் எடுக்கணும்னாலும் வீட்டில் ஒரு வார்த்தை கேளுங்க. ஏன்னா வீட்டில் இருக்கவங்க இப்போ உங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணுவாங்க. தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுவும் நீங்கள் பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா
தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா கண்ணியில் இருக்கவங்க நிறைய பேர் மீடியா பிஸ்னஸில் இருப்பீங்க, ஃபுட்டு சம்மந்தமான பிஸ்னஸில் இருப்பீங்க. இதெல்லாம் வீட்டில் வந்து என்ன பண்ணணுன்ற அட்வைஸ் கேட்டிங்கன்னா கரெக்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அட்வைஸாவோ உழைப்பாவோ பணமாவோ ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸ், கண்ணி ஜென்ரலாக இந்த வயிறு சம்மந்தமான ஹெல்த் இஷ்யூஸ், முக்கியமாக ஹஸ்தம்லாம் இருந்தால் ஹஸ்தமில் ப்ளோட்டிங், அதாவது கேஸ் ட்ரபிள். எனக்கு ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தார். வெறும் கேஸ் ட்ரபிளுக்காக நான் நிறைய டாக்டர் போயிட்டேன் சார், எனக்கு சொல்யூஷன் தெரில, நீங்கள் சொல்ல முடியுமான்னு வந்தாங்க. வந்து நான் அப்படியே கேட்டேன், என்ன ராசினார், கண்ணின்னு. அஸ்தமான்னு. ஆமாம், அஸ்தம்னாவே அவங்க வயிறு பார்த்திங்கன்னா அப்படி லைட்டாக உப்புசமாகவே இருக்கும், எதனா கேஸ் ட்ரபிள் இருந்துக்கிட்டே இருக்கும். சித்திரை என்னங்கன்னா அடி வயிறு இஷ்யூஸ் நிறைய இருக்கும், அடி வயிறு ரொம்ப இஷ்யூஸாக இருக்கும். லேடிஸாக இருந்தால் பிசிஓடி, ஜென்ஸாக இருந்தாலும் அடி வயிறு சூடு, சில லீக்கேஜஸ் ஆகிறது, அந்த மாதிரி ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கும். ஏன்னா அது சூடு பாடி, சரிங்களா. இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட், அதை இப்போ சனி பகவான் பார்க்கறதுனால ஒன்றும் ஜாஸ்தியாக ட்ரிகர் பண்ணிவிடும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சி, அதுவும் இப்போ வந்து கிளைமேட்டை மாறுது, முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சியான சாப்பாடு எடுங்க. மோர் சாதம், அதுக்கப்புறம் தர்பூசணி, எது எதெல்லாம் குளிர்ச்சியான இதோ அதை நீங்கள் சாப்பிட ரொம்ப நல்லது. அதை நீங்கள் சித்திரையெல்லாம் இருந்தீங்கன்னா ஏசி ரூம்லேயே இருக்கிறது ஒன்றும் நல்லது. உங்களுக்கு உடம்பை வந்து கூலாக மெயின்டைன் பண்ண ரொம்ப நல்லது. நம்ம கூட சில சீடு தெரப்பின்னு சொல்லுவோம், சில விதைகள்லாம் கையில் வச்சுக்கோங்க. உடம்புல சில நீங்கள் வெளியே பார்க்குற எல்லா கிரகமும் உடம்புலையும் இருக்குங்க. அந்த இடத்துங்களெல்லாம் சீடு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் சனி பயிற்சிக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஒரே ஒரு சின்ன அந்த சீஸ்மே சீடுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அந்த சீஸ்மே சீடு எடுத்து உங்கள் பல்ஸில் வச்சுட்டு டேப் போட்டு ஒட்டிக்கோங்க, பயங்கரமாக வேலை செய்யும் சனி பயிற்சி. இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம், சரிங்களா. ஸோ ஓவராலாக எல்லாமே நல்லாயிருக்கு. தூக்கம் வரலன்னா மட்டும் ஒரு பிள்ளையார் ஃபோட்டோவை ஹாலில் மாட்டிட்டு அதை வேண்டிட்டு போய் தூங்குங்க, நல்ல தூக்கம் வரும். தலைக்கு கீழே வந்து ஒரு அருகம்பில் பவுடரோ இல்லை அருகம்பில்லோ நீங்கள் வச்சுக்கிட்டாலும் நல்ல தூக்கம் வரும். வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னிமார் தெய்வங்கள் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். பெருமாள், கிருஷ்ணர், விநாயகர் இவங்களுடைய வழிபாடும் ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அன்னதானம் கொடுங்க. யார் உங்கள்கிட்ட சரியாக பேசலையோ வீட்டில் அவங்களுக்கு நல்லா சமைச்சு போடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து நிலராசி, உங்கள் கையால் சாப்பிடும்போது அவங்க வந்து உங்களோட எனர்ஜிக்கு அலைன் ஆவாங்க. ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, சரிங்க. உங்கள் ராசி லக்னத்துக்கு நம்ம வந்து பொதுவான பலன்கள் பார்த்தோம். ஓவராலாக உங்களுக்கு எப்படி இருக்கும், பணத்தட்டுப்பாடு இல்லை பண வரவு எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கு நல்லபடியாக திருமணம் அமையும், யாருக்கு குழந்தை பேர் அமையும், யார் வந்து வண்டி வாகனம் வீடு நிலம்லாம் வாங்கலாம், யாருக்கு வெளிநாட்டு யோகம் இருக்குது, யாரெல்லாம் ப்ரமோஷன் வாங்க போகிறீங்க, யாரோட உடல் நிலை எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம வந்து பொதுவாக பார்த்துருக்கோம், சரிங்களா. நம்ம வந்து எப்பவுமே சொல்கிறது தான், 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. பொதுவாக சொல்லியிருக்கோம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். இது ஒன்று. இன்னொன்று, நம்ம சொல்ல 1 கோடி பேருக்கும் நம்ம வந்து ஒரு பொதுவாக என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், உங்கள் லக்னம், உங்கள் நட்சத்திரம், உங்கள் கிரகநிலை வச்சு நிறைய விஷயங்கள் மாறும். உங்களுக்கு எதனா மேலும் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் இருக்குன்னா என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஒன்று. இன்னொன்று, இப்போ ஒரு ஜோதிடர் இது சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் கிரகநிலை இருக்குது, இப்படி நடக்கணும். நம்ம சொல்கிறதால நடக்குமானா சொல்கிறதால நடக்காது. இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கேல்குலேஷன் இருக்குது. அந்த கேல்குலேஷனை தான் சொல்கிறேன். அதை நடத்தி காட்ட வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஒன்று. அது இப்போ சொன்ன தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணால் அது நடத்துறதுக்கு நம்மளை புஷ் பண்ணும். 2. 3வது, நிறைய முக்கியமான பண்டிகைகள் வருது. நம்ம மாசி மகம் வருது, நம்மளுடைய பங்குனி உத்திரம் வருது. பங்குனி உத்திரம்லாம் வந்து கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட சந்தோஷமாக வாழணுன்றவங்களுக்கான முக்கியமான பண்டிகை. அதை நல்லா வழிபடுங்க. நிறைய கஷ்டப்படுற வாழ்க்கையில் அந்த கர்மாவை கிடைக்கிறதுக்கான முக்கியமான பண்டிகை மாசி மகம். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண லைஃப்பில் வந்து இன்னும் மேலும் உயர்ந்துக்கிட்டே போவீங்க. இது ஒன்று. இதை தாண்டி நம்மளே நிறைய பயிற்சி தரோம். இப்போ வந்து குரு நிவர்த்தி பயிற்சி நடக்குது, அந்த டைமில் நான் என்னென்ன பண்ணணும். சனி பயிற்சி நடக்குது, சனி பயிற்சிக்கு பரிகாரங்கள்னு நிறைய இருக்குது. நம்ம கோவில்னா ஓடுறோம், ஓகே. ஊனுடம்பே ஆலயம்னு சொல்லுவாங்க. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பே ஆலயம். அப்போ நம்ம கோவில் இங்கே இருக்கும்போது எதுக்கு வெளியே ஓடணும்? அப்போ இந்த கோவிலை எப்படி சார்ஜ் ஏற்றுறது? கோயிலில் பண்ணுற விஷயங்களெல்லாம் அதுக்கு நம்மளே தீபாரத்தனை காட்ட சொல்லலை.
ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. சீடு தெரப்பி இருக்குது, ஃப்ளவர் மெடிசன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் விதைகள் வச்சு கலர் வச்சுலாம் நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோம். அதெல்லாம் பண்ண தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்போம். வெறும் ஒருத்தர் சொல்கிறாரு, அதை கேட்குறா, அவர் சொல்கிறதுனால நடப்போன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிறது உங்கள் திறமை ஒன்று. கூட இந்த பயிற்சிகள், இந்த தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ண நீங்கள் இன்னும் மென்மேலும் உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. இன்னொரு நல்ல விஷயம், யாருக்குன்னா இந்த பயிற்சிகள் வேணும்னா இந்த யூடியூப் லிங்க்கை என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு அதில் டிஸ்கவுண்ட் தரப்படும். இது நம்ம சேனலுக்கான நான் கொடுக்குற கிஃப்ட். நன்றி சொல்வது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.